இந்த பால்கோவாக்கும் எனக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியல. ஏன்னா, இன்னைக்கும் நம்ம பால்கோவா தான் ட்ரை பண்ண போறோம். அதுவும் 90ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச பால்கோவா. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு வந்து பொட்டுக்கடல சேர்த்துருக்கேன். அதே 1 கப் அளவு வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இந்த அளவுக்கு நைஸ் பவுடரா வந்து அரைச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்த வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில வந்து 1/2 கப் அளவு நெய் சேர்த்துட்டு, அந்த நெய்யில வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர் சேர்த்து, அந்த நெய்யும் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலா வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நெய் தடவின ஒரு பிளேட்ல வந்து மாத்தி எடுத்து வச்சுருங்க. அது ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டீங்க அப்படின்னா, செம்ம டேஸ்ட்டான வாயில வச்சோனே கரையிற மாரி இன்ஸ்டன்ட்டா பால்கோவா ரெடி ஆயிரும். அதுவும் 90ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான பால்கோவா அப்படின்னா, இத தான் சொல்ல முடியும். உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, பெட்டிக்கடை பால்கோவா. ஞாபகம் வருதா? யார் யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பால்கோவா வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, இந்த ரெசிபி மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாட்டா, பை பாய்.